தமிழ்நாட்டுல பெண் குழந்தைங்களை பெற்றவங்க அப்படி என்ன பெரிய பாவம் பண்ணிட்டாங்க தெரியல. ஒருத்தருக்கு கூட பாதுகாப்பே இல்லை. வெளியே வந்தா ரேப் பண்ணி கொள்றானுங்க, இல்ல அடிச்சு கொள்றானுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. தூத்துக்குடியில விளாத்திக்குளம்ல 12வது படிக்கிற ஸ்கூலுக்குள்ள அதோட ரெஸ்ட் ரூம் போற ஃபெசிலிட்டி இல்லாதனால அது பக்கத்துல இந்த காட்டுக்கு போயிருக்கு. அங்க போன இடத்துல இவனுங்க யாரோ காட்டு வாசி நாய்ங்க போய் அங்க அந்த பிள்ளைய கடத்திட்டு போய் ரேப் பண்ணி அங்கேயே பொண்ணும் போட்டுட்டானுங்க. நைட்டு போன பிள்ளைய காணுமே, நைட்டு ஃபுல்லா தேடிட்டு காலையில தான் அந்த புள்ள கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா போலீஸ் நாங்க போஸ்ட்மார்ட்டம் கூட்டிட்டு போறோம், நாங்க பாத்துக்கிறோம் எடுத்துட்டு போயிருக்கேன். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நியாயம் கிடைக்காம நீங்க புடிச்சவனை கொண்டு வராம நாங்க என் பொண்ணு அனுப்ப மாட்டோம், நீங்க போஸ்ட்மார்ட்டம் ஒண்ணு பண்ணி கிழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இப்படி நடக்குது பாத்தீங்கன்னா, செங்கல்பட்டுல 12 வயசு ஸ்கூல் பிள்ளைய ரோட்ல நடந்துட்டு போற பிள்ளைய பண்ணிருக்காங்க. அது ஏதோ விவரமா இருக்கு போய் அவங்க அப்பாட்ட சொல்லி டக்குன்னு 5 கிலோமீட்டர் தொலைச்சு போய் புடிச்சிட்டு வந்துட்டாங்க. குடிக்கிறவங்க குடிக்கல அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா நம்ம நாட்டுல இருக்க இந்த பெண்களுக்கு இப்படி ஒரு இழிவான செயல்கள் தொடர்ச்சியா அதிகரிச்சுட்டே வந்துகிட்டு இருக்கு. இது எந்த நாள இல்ல எதனால இந்த தொடர்ந்து கொஞ்ச நாளா இந்த பாலியல் வழக்குகள் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்க சொல்லுங்க.